மாலதி. நாம இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். Represent the following numbers in scientific notation. கீழ்காணும் எண்களை அறிவியல் குறியீட்டில் எழுதுக. அதாவது ரொம்ப பெரிய நம்பர் இல்ல ரொம்ப சின்ன நம்பர் அந்த மாதிரி எண்களை நம்ம அறிவியல் குறியீட்டில் எழுதுறது வழக்கம் சயின்டிபிக் நோட்டேஷன்ல. இது எப்படி மாத்துறது அப்படின்னா பாருங்க, இது ஒரு பெரிய எண், இது படிக்கிறது கூட நமக்கு கஷ்டமா இருக்கும். இப்படி ஒரு முழு எண் இருக்கு அப்படின்னா புள்ளி இந்த கடைசியில இருக்குன்னு அர்த்தம். சயின்டிபிக் நோட்டேஷன்ல அதாவது அறிவியல் குறியீட்டுல மாத்துறது அப்படின்னா இருக்கிற எண்களிலேயே முதல் பூஜ்ஜியமற்ற எண் இருக்கு இல்லைங்களா, ஒரு நான் ஜீரோ நம்பர், ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பருக்கு அப்புறம் இந்த புள்ளி வரும். அப்ப இந்த புள்ளி எங்க இருந்து, இங்க இருக்கிற புள்ளி இவ்வளவு தூரம் தள்ளி இது இந்த இடத்துல வரும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கணும் பாருங்க, 5க்கு அப்புறம் அந்த பாயிண்ட் வச்சுக்க போறோம். இதுல இருக்க நான் ஜீரோ நம்பர்ஸ் எல்லாமே, அதாவது நம்ம ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ணது இல்லைங்களா கண்டினியூஸா, அதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் எல்லாமே எழுதிக்கணும். 6 9 4 3 இன்டு 10 அடுக்காக எழுத போறோம். ஸோ 10. பவர் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, இங்க இருக்குங்களா புள்ளி, இது எத்தனை ஸ்டெப் ஃப்ரண்ட்ல போகுதுன்னு பார்க்க போறோம். முன்னாடி முன்னேறுதல் அப்படின்னா பாசிட்டிவ் சொல்லுவோம் இல்லைங்களா, அப்ப இது ஃபார்வர்டா போகுது அப்படின்னாலும் நம்ம அதை வந்து பிளஸ் குறின்னு சொல்லுவோம். அதனால 1 2 3 4 5 6 7 8 9 10 11 முன்னேறுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ there is a development அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பின்னாடி இருக்கிற புள்ளி முன்னாடி போனா பிளஸ்ல நாம பவர்ல எழுதணும், அடுக்குல கூட்டல் குறியில எழுதணும். அந்த கூட்டல் குறி போடலாம், போடாம விடலாம். சரிங்களா, புரியுதா? என்ன பண்றோம், அதாவது நமக்கு ஒரு ஃபுல் நம்பர் பெரிய நம்பர் இருக்கு, புள்ளியே இல்ல அப்படின்னா அந்த புள்ளி கடைசியில இருக்குன்னு அர்த்தம். நம்ம சயின்டிபிக் நோட்டேஷன்ல மாத்தணும் அப்படின்னா முதல் பூஜ்ஜியமற்ற எண்ணுக்கு அப்புறம் அந்த புள்ளி வைக்கணும். அப்படி பார்க்கும்போது 5க்கு அப்புறம் இந்த புள்ளி வச்சுட்டு மீதி இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாம் அப்படியே எழுதுறோம். பாருங்க, புள்ளிக்கு அப்புறம் எண்களுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ஜீரோஸை நம்ம கம்ப்ளீட்டா வைக்கிறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் இது எத்தனை டிஜிட் முன்னாடி போச்சுங்கிறது இந்த ஒரிஜினல் நம்பரை பார்த்து செக் பண்ண போறோம். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டிஜிட்ஸ் முன்னாடி போகுது அப்படின்னா பாசிட்டிவ் பவர் பிளஸ் பவர். அப்புறம் எத்தனை இலக்கம் போச்சுன்னா 11 டிஜிட்ஸ் இது முன்னாடி போச்சு, அதனால 11 எழுதிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போலாம் வாங்க. இப்போ சயின்டிபிக் நோட்டேஷன் அப்படின்னா அறிவியல் குறியீடுனா முதல் பூஜ்ஜியமற்ற எண், அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பருக்கு அப்புறம் புள்ளி வரணும். இங்க இருக்குங்களா புள்ளி, சோ இங்க இருக்கிற புள்ளியை இங்க கொண்டு போய் நம்ம வைக்க போறோம் இல்லைங்களா. சோ 2.00057. நீங்க கூட கேட்டிருக்கலாம், டீச்சர் நீங்க ஜீரோ எல்லாம் விட்டுட்டீங்களே, இங்க மட்டும் ஏன் எல்லா ஜீரோவையும் போட்டிருக்கீங்க அப்படின்னா பாருங்க, இங்க ஒரு நம்பர் இருக்கு, இங்க ஒரு நம்பர் இருக்கு, இடையில தான் ஜீரோ இருக்கு. இடையில அப்படி ஜீரோ வரும்போது அதை விடக்கூடாது, கண்டிப்பா எழுதணும். சரிங்களா, இப்போ இது எத்தனை டிஜிட் முன்னால போகுதுன்னு செக் பண்ணுங்க. 1 2 3 டிஜிட். சோ இன்டு 10 to the power of என்ன, பிளஸ்ஸா மைனஸா, முன்னாடி முன்னேறுது. சோ இட்ஸ் ஃபார்வர்ட், அப்ப +3. இவ்வளவு தாங்க. அடுத்து பாருங்க, தேர்ட் ஒன் நமக்கு எடுத்ததுமே புள்ளியோட ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் எதுனா இந்த 6 தான், அதாவது முதல் பூஜ்ஜியமற்ற எண் அப்படின்னா இந்த 6 தான். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பாருங்க 6க்கு அப்புறம் எல்லாமே ஜீரோ, புள்ளிக்கு அப்புறம் இந்த புள்ளி எங்க தூக்கிட்டு வருவோம் இல்லைங்களா, இந்த இடத்துல தூக்கிட்டு வருவோம்மா. அப்ப இதுக்கப்புறம் வர புள்ளிக்கு அப்புறம் வர ஜீரோக்கு மதிப்பு இல்லை இல்லையா, அதனால வெறும் 6 போட்டுக்கோங்க, இன்டூன்னு போட்டுக்கோங்க. 10 to the power of, பாருங்க இங்க இருந்து எத்தனை இலக்கம் வருதுன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 பின்னாடி வந்ததுன்னா மைனஸ். எத்தனை டிஜிட் வந்துச்சுங்க, 1 2 3 4 5 6 7 இலக்கங்கள் வந்தது, அதனால 7. So 6 into, இல்ல நான் வந்து இங்க புள்ளி வந்துச்சு 6.000 போடுறேன் அப்படின்னாலும் தப்பு இல்லை. ஆனா நம்பருக்கு அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் வர ஜீரோஸ்க்கு மதிப்பு இல்லாதனால அதை எழுதலாம், எழுதாமையும் விட்டுலாம். சரிங்களா, அடுத்ததுக்கு வரும் பாருங்க. இப்போ நமக்கு இது என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற புள்ளி நமக்கு பின்னாடி இங்க வரணும் இல்லைங்களா. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் 9 பாயிண்ட், அதுக்கப்புறம் பாருங்க புள்ளிக்கு அப்புறம் இத்தனை ஜீரோஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த மாதிரி பாருங்க, ரெண்டு நம்பருக்கு இடையில ஜீரோஸ் வந்துச்சுன்னா அதை விடக்கூடாது, இது எல்லாத்தையும் எழுதணும், இந்த 2 வரைக்கும் கம்பல்சரி எழுதணும். ஸோ 9 பாயிண்ட், எத்தனை ஜீரோ பாருங்க, 5 0 2 3 4 5 zeros 2. இதெல்லாம் நமக்கு இங்க 10 பவர்ல எழுதும்போது கணக்கு கிடையாது, நமக்கு இங்கிருந்து இங்க வந்துச்சு அது மட்டும் தான் கணக்கு. அப்போ 1 2 3 4 டிஜிட்ஸ் பின்னாடி வந்தது பேக்கா போகுது அப்படின்னா மைனஸ். எத்தனை டிஜிட்ஸ் போச்சு, 1 2 3 4 4 இலக்கம் போச்சு, அதனால -4 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். அடுத்து செகண்ட் क्वेश्चन, write the following numbers in decimal form. கீழ்காணும் எண்களை தசம வடிவில் எழுதுக அப்படின்னு இருக்காங்க. பாருங்க, நாம இங்க என்ன பண்ணோம் பாருங்க, இப்படி கொடுத்திருக்கிற நம்பரை இப்படி மாத்தணும் இல்லைங்களா. இப்ப இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி மாத்தணும்.
ஜஸ்ட் வைஸ் வெர்சா நம்ம இதை செஞ்சதை அப்படியே திருப்பி செய்ய போறோம். பாருங்க எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. 3.459 into 10 power 6 கொடுத்துருக்காங்க. அதாவது 3.459 பெருக்கல் 10 அடுக்கு 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன அப்படின்னா இந்த 3ஐயும் எழுதிக்கிறோம், அப்புறம் புள்ளி இல்லாம 4 5 9ன்னு எழுதிட்டு போறோம். எழுதுனதுக்கு அப்புறம் இங்க எத்தனை நம்பர் அப்படின்னு பாக்குறோம், 6ன்னு இருக்கு. பாருங்க இங்கதான் புள்ளி இருக்கு, 1 2 3 டிஜிட் வந்துருச்சு. இன்னொரு 3 டிஜிட் வந்தாதான் இந்த 6க்கு சமமாகும் இல்லைங்களா? அதாவது நமக்கு இங்க இருக்கிற புள்ளிய நம்ம பின்னாடி பாருங்க 10 power 6 அப்படின்னா நமக்கு இந்த புள்ளிக்கு அப்புறம் 6 டிஜிட்ஸ் வேணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த புள்ளிக்கு அப்புறம் 6 இலக்கங்கள் தேவைன்னு அர்த்தம். புள்ளியை எடுத்துட்டு பாருங்க இந்த இடத்துல எழுதும்போது புள்ளியும் எடுத்துட்டு இந்த 3 இலக்கம் எழுதிட்டோம். இந்த எத்தனை டிஜிட்ஸ் பத்தல அப்படின்னா 3 டிஜிட் பத்தல, அந்த 3 ஜீரோவா போட்டுருங்க. அந்த ஜீரோவா போடும்போது நம்மளோட ஒர்க் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இங்க வாங்க, இப்ப பாருங்க இது 10 to the power of 4 இருக்கு. நமக்கு பாருங்க இங்க இருக்கிற புள்ளி நமக்கு பின்னாடி வரணும். 5 புள்ளி இல்லாம எழுதணும். 6 7 8 இங்க பிளஸ் 4 இருக்குனாடி பின்னாடி 4 டிஜிட்ஸ் வேணும். புள்ளிக்கு அப்புறம் 4 இலக்கம் தேவை, நம்ம 3 தான் இருக்கு. அப்ப 4வது இலக்கத்தை ஜீரோவா போட்டுறோம். சரிங்களா? இப்ப பாருங்க -5 ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க மைனஸை பார்த்தையும் 0 புள்ளின்னு ஆரம்பிச்சிடணும். இங்க 5 இருக்கறனால முன்னாடி 5 ஜீரோ போட்டுருங்க. பாருங்க ஜீரோக்கு அப்புறம் ஒரு புள்ளி, அப்புறம் ஒரு 4 ஜீரோ, அப்போ மொத்தம் 5 ஜீரோ போடுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 ஜீரோ போட்டு ஃபர்ஸ்ட் ஜீரோக்கு அப்புறம் புள்ளி வச்சுட்டு இங்க என்ன நம்பர் இருக்கு பாருங்க 1.00005. நீங்க அப்படியே இந்த நம்பரை புள்ளி இல்லாம எழுதிருங்க. சரிங்களா? 1.00005 அப்படின்ட்டு. புரியுதுங்களா? என்ன பண்ணோம், நம்ம 10 power -5 இருந்துச்சு, ஃபர்ஸ்ட்ல 5 ஜீரோ போட்டுக்கிட்டு முதல் ஜீரோக்கு அப்புறம் புள்ளி வச்சிட்டோம். அப்புறம் இங்க இருக்கிற என்ன புள்ளி இல்லாம அப்படியே கம்ப்ளீட்டா எழுதிட்டோம். அவ்வளவுதான், நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்க -7 இருக்கா, எத்தனை ஜீரோ போட்டு ஆரம்பிக்கணும், 7 ஜீரோ, 1 2 3 4 5 6 7 ஜீரோ போட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஜீரோக்கு அப்புறம் புள்ளி வைக்கணுமா? பாருங்க வச்சாச்சு. மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் எழுதிடலாமா? என்ன 2 5 3 0 0 0 9 அப்படின்னு நம்ம எல்லா எண்ணையும் எழுதிட்டோம் புள்ளி இல்லாம பின்னாடி. ஏன்னா ஒரு டெசிமல் நம்பர், ஒரு தசம எண்ணுக்கு ஒரு இடத்துல தான் புள்ளி வரணும். நாம இங்கேயே ஃபர்ஸ்ட் ஜீரோக்கு அப்புறமே புள்ளி வச்சிட்டோம், அதனால இதை பார்க்கவே வேண்டியது, நம்ம இதை அப்படியே எடுத்து எழுதிட்டோம். அவ்வளவுதான். Third question, represent the following in scientific notation and simplify. கீழ்காண்பவற்றை அறிவியல் குறியீட்டில் மாற்றி அவற்றை சுருக்குக. அதுல first question, 3 லட்சம் அதன் அடுக்கு 2 பெருக்கல் 20,000 அதன் அடுக்கு 4. அதாவது 3 lakhs the whole square into 20,000 to the whole power 4. ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் நோட்டேஷன்ல மாத்திக்கணும், அறிவியல் குறியீட்டுல மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் சுருக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த 3 லட்சத்தை எடுத்துக்கலாம். நாம இப்ப புள்ளி இங்க இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? புள்ளியே இல்லாத எண் அப்படின்னா புள்ளி இங்க இருக்குன்னு அர்த்தம். நம்ம இதை எங்க எடுத்து வரணும் பாருங்க, இந்த 3க்கு அப்புறம் எடுத்து வரணும். சோ 3 பாயிண்ட் இந்த 5 ஜீரோவையும் நம்ம போடுவோம். போட்டுட்டு இன்டூ 10 பவர் பாருங்க 1 2 3 4 5 டிஜிட் முன்னாடி போகும், அதனால இப்படி எழுதுவோம் இல்லைங்களா? +5 அப்படின்னு எழுதுவோம். முன்னாடி போறதுனால +5 அப்படின்னு எழுதிட்டோம். ஆனா புள்ளிக்கு அப்புறம் எல்லாமே ஜீரோவா வரும்போது புள்ளியையும் விட்டலாம் ஜீரோவையும் விட்டுட்டு நம்ம 3 into 10 power 5 அப்படின்னு எழுதிக்க முடியும். அதே மாதிரி 20,000 பாருங்க 20,000 சமம் இதே மாதிரி எழுதுனா 2 into 10 அடுக்கு 4 எழுதலாங்களா? சோ இத நாம என்ன எழுத போறோம் அப்படின்னா அப்படியே 3 into 10 power 5 பெருக்கல் 2 into 10 அடுக்கு 4 அப்படின்னு எதை மாத்திருக்கோம்னா உள்ள இருக்கிறத மட்டும் மாத்தி எழுதிருக்கோம். இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கு, அதையும் போட்டுறோம். இதுக்கு ஒரு ஹோல் பவர் 4 இருக்கு, அதையும் நாம போட்டுறோம். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இந்த அடுக்கு சொந்தம், இதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் இந்த பவர் சொந்தம், அதனால உள்ள கொடுக்கிறோம். சோ 3 ஸ்கொயர் அப்படின்னும் இது 10 power 5 the whole square அப்படின்னு வரும். இன்டு இங்க 2 power 4 into 10 power 4 the whole power 4 அப்படின்னு வரும். இப்போ உள்ள கொண்டு போய் அதை பெருக்க போறோம். 3 ஸ்கொயர் 9 பெருக்கல் 10 அடுக்கு இது ரெண்டையும் பெருக்கி போடுவோம். அது எப்படின்னாங்க a power m the whole power n அப்படின்னு ஒரு அடுக்குக்குறி விதி இருக்கு இல்லைங்களா? பவர் உள்ள ஒன்று இருக்கு, a power m to the whole power n, a power m n அப்படிங்கிற ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா
இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படிதான். அதனால இது ரெண்டையும் பெருக்கி 10ன்னு போட்டிருக்கோம். இன்டு 2 அடுக்கு 4 நமக்கு 16 ஆகுங்களா? ஸோ அதை 16ன்னு போட்டுட்டு இது 10 அடுக்கு 2 16 அது 16ன்னு போட்டுக்கிறோம். இப்போ இந்த 9யும் 16யும் பெருக்குனா 144 into 10 to the power of பாருங்க இந்த 10யும் 16யும் கூட்டிக்கிறோம். அதாவது a power n into a power n is equal to a power m plus n அப்படிங்கிற விதி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால இந்த அடுக்கு ரெண்டையும் கூட்டிக்கிறோம். அப்படி கூட்டும் போது 10 அடுக்கு 26 10யும் 16யும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 26 கிடைக்கும். நம்ம அதை எழுதிட்டோம். பட் ஆனா பாருங்க ஒரு அறிவியல் குறியீடு அப்படின்னா அதாவது ஒரு சயின்டிபிக் நோட்டேஷன்ல மாத்தணும் அப்படின்னா இதையும் அப்படிதானே மாத்தணும். அப்ப இது ஒரு ஹோல் நம்பர் புள்ளி இங்க இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ இங்க இருக்கிற புள்ளியை இங்க கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணி இங்க வைக்கணுமா? அப்போ 1.44 அப்படின்னு பாருங்க 2 இலக்கம் இந்த புள்ளி முன்னாடி வருது அப்படின்னா இது கூட 2 சேர்த்திக்கணும்னு அர்த்தம். இந்த அடுக்கு கூட 2 சேர்த்திக்கணும்னு அர்த்தம். ஸோ இந்த பவர் 26 கூட 2 ஆட் பண்ணா 28. அப்போ therefore 3 lakhs the whole square into 20,000 the whole power 4 is 1.44 into 10 power 28 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். இதுல செகண்ட் क्वेश्चन நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நம்பரால வகுன்னு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இதையும் நம்ம அறிவியல் குறியீட்டுல சயின்டிபிக் நோட்டேஷன்ல மாத்திக்க போறோம். சோ 0.000001 அப்படின்ற நம்பரை சயின்டிபிக் நோட்டேஷன்ல மாத்தணும் அப்படின்னா பாருங்க இந்த புள்ளி இங்க வரணும்னு அர்த்தம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா முன்னாடி புள்ளி எடுத்ததையும் ஆரம்பிக்குது அப்படின்னா 10 to the power of minus அப்படின்னு எழுதிக்கணும். இங்க எத்தனை டிஜிட் தள்ளி போகுதுன்னு செக் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 இலக்கம். அதனால 6 அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். இங்க என்னன்னா 1 இருக்கு. சோ 1 into 10 power minus 6. இந்த புள்ளி இங்க வந்துருச்சுன்னா அதை இங்க புள்ளிக்கு ஒண்ணுக்கு அப்புறம் புள்ளின்னு வைப்போம். பட் ஒண்ணுக்கு அப்புறம் வெறும் புள்ளி வச்சிட்டோம்னா அதுல பிரயோஜனம் இல்லை. அதனால 1 into 10 power minus 6 அப்படின்னு மாத்திக்க முடியும். அடுத்தது 0.005 அப்படிங்கிறத நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா பாருங்க இந்த புள்ளி என்ன பண்ணணும்னா இங்க வரணும். அப்படிங்கும்போது into 10 power எத்தனை 1 2 3 இலக்கம் தள்ளி வருதா பின்னாடி வருதா -3 போட்டாச்சு. சோ எத்தனை நம்பர் இங்க இருக்கு என்ன நம்பர் இங்க இருக்கு அப்படின்னா 5ன்னு இருக்கு. இந்த 5க்கு அப்புறம் புள்ளி வரும். புள்ளிக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாதனால நமக்கு அதுக்கு வேல்யூ இல்லை. அந்த புள்ளிக்கு மதிப்பு இல்லை எடுத்துட்டோம் நம்ம. சோ இது ரெண்டும் தான் அதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்து இங்க போட போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட்க்கு 1 into 10 power minus 6 சரிங்களா? to the whole power இந்த 11 எழுதியாச்சு. divided by ங்கறத வகுத்தல் குறியை நம்ம கீழ பகுதிக்கு மாத்தி எழுதிக்க போறோம். டினாமினேட்டர் ஆக்க போறோம். இத என்னன்னு மாத்த போறோம் அப்படின்னா 5 into 10 power minus 3 ன்னு மாத்திக்கிட்டோம். இதுக்கு ஒரு பவர் இருக்கு பாருங்க 3 அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கு. அதையும் நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 11 உள்ள கொடுக்க போறோம். 1 power 11 into 10 power minus 6 into 11 அப்படின்னா அதே மாதிரி கீழையும் 5 அடுக்கு 3 into 10 அடுக்கு -3 the whole power 3. ஒண்ணுக்கு என்ன அடுக்கு இருந்தாலும் அதே ஒண்ணு எதை கூட பெருக்கினாலும் அதுவே. அதனால மேல என்ன இருக்குன்னா 10 power minus 66 கீழே இது 125 ஆயிருங்களா? இத கீழே இது 5 into 5 into 5 எழுதிக்கலாம் into 10 power minus 9 ஆகுங்களா? ரெண்டையும் பெருக்கினா சோ -9. இந்த அடுக்குல மைனஸ் குறி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஆபரேஷன் கொஞ்சம் கஷ்டமா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த செயல்பாடை கொஞ்சம் சிரமமா ஃபீல் பண்ணுவோம். அதனால இது இந்த நிலையிலிருந்து கீழே இறங்கினா பிளஸ் ஆகும். இது இந்த நிலையிலிருந்து மேலே ஏறும்போது இந்த குறி வந்து பிளஸ்ஸா மாறிடும். அதை தான் செய்ய போறோம். அப்ப இதை மேலே தூக்கிட்டு வரேன் நான் 10 power 9 வருது. இதை கீழே தூக்கிட்டு வரோம் 10 அடுக்கு 66ன்னு ரெண்டுமே பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ இது 5 into 5 into 5 நமக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் இந்த 9 10ல இருந்து 3 10 மட்டும் பிரிச்சு எடுக்க போறோம். பாருங்க 10 into 10 into 10ன்னு 3 10 பிரிச்சு எடுத்துட்டோம்னா 10 அடுக்கு 6 மட்டும் தான் மிச்சமா இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி கீழே 5 into 5 into 5 எழுதிட்டு இந்த 10 அடுக்கு 66 அப்படியே எழுதிட்டோம். பாருங்க 5 2 வாட்டி 10 அதே மாதிரி இங்க ஒரு 2 வாட்டி இதே மாதிரி இங்க ஒரு 2 வாட்டி அப்படின்னு நாம அடிச்சிட்டோம். இப்ப 2 2 4 4 2 8ன்னு மேல வருது. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா அந்த மொத்தத்தையும் இது ரெண்டையும் 10 பவர்ல தான் இருக்கு. இது சின்ன பவர் அதனால ஃபுல்லா அடிச்சிட்டோம். இதுல இந்த அடுக்க மட்டும் அடிச்சுட்டு இந்த 6 கழிச்சிட்டோம்னா 60ன்னு இருக்கு. கீழே இருக்கு மேல தூக்கிடுவாங்க.
ஸோ இன்டூ 10 பவர் மைனஸ் 60 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வருது. இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். 8 இன்டூ 10 பவர் மைனஸ் 60. Third question, 0.00003 the whole power 6 into 0.00005 the whole power 4 divided by 0.009 whole cube into 0.05 the whole square. இத ஃபர்ஸ்ட் நம்ம scientific notationல மாத்திட்டு அதுக்கு அப்புறம் சுருக்கணும். அதாவது நம்ம அறிவியல் குறியீட்டுல மாத்தி நம்ம simplify பண்ணனும். பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இது எப்படி simplify scientific notationல மாத்துறது அப்படினு 0.00003 ல இது எப்படி எழுதலாம்? இந்த புள்ளி இங்க வரணுமா? சோ 3 into 10 power எத்தனை டிஜிட்ஸ் பின்னாடி போகுது? 1 2 3 4 5 ல பின்னாடி போறதுக்கு மைனஸ் 5 டிஜிட்க்கு 5. அடுத்து 0.00005 இருக்கு. அதேதான் 5 into 10 power minus 5. சோ நம்ம இத அப்படியே நியூமரேட்டர்ல தொகுதியில் எழுத போறோம். வகுத்தல் குறியீட்டுனால பை போட்டு பகுதியா இத ஒரு பின்னமா ஃபிராக்ஷனா மாத்தி எழுத போறோம். சோ நமக்கு என்ன கிடைக்கும்? மேல 3 into 10 power minus 5 the whole power இதுக்கு 6 இருக்கனால 6 பெருக்கல் குறி இருக்கனால பெருக்கல் 5 into 10 அடுக்கு minus 5 the whole power அதன் அடுக்கு 4 அப்படினு சொல்லி போட்டோம். அதே போல கீழ கன்வர்ட் பண்ணனும். பாருங்க இந்த புள்ளி பின்னால போணும் அப்படினா 9 into 10 power 3 டிஜிட்ஸ் பின்னாடி போகுது. சோ -3 the whole power 3 into 10 0 into போது இங்க பாருங்க 2 டிஜிட் போணுமா? அப்ப 5 into 10 power minus 2 the whole square அப்படினு நாம கன்வர்ட் பண்ணிட்டோம். இப்ப மேல என்ன ஆகும்னா 3 power 6 ன்னு ஆயிடும். அப்புறம் 10 power அப்படியே பெருக்கிக்கலாம்ல -30 ன்னு ஆகும். into 5 power 4 ன்னு வரும். 5 ன் அடுக்கு 4 into 10 power பாருங்க இது ரெண்டையும் பெருக்கிட்டா -20 by இங்க 9 ன் அடுக்கு 3 ஆகுமா? 9 power 3 into 10 power minus 9. அப்புறம் into 5 square into 10 power minus 4 அப்படினு நாம இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க இதுவும் 5 இதுவும் 5 இது ஹோல் ஸ்கொயர். அதனால ரெண்டு இதுதான் சின்ன பவர். அதனால முழுசா அடிச்சுக்கலாம். இதுல எத்தனை மிச்சம் இருக்குன்னா 2 மிச்சம் இருக்கு. ஓகே பாருங்க இது 3 power 6 அப்படினா என்னன்னா 3 into 3 into 3 into 3 into 3 into 3 இதானே பை இங்க பாருங்க 9 கியூப் அப்படினா 9 into 9 into 9 பாருங்க இந்த 2 3க்கு ஒரு 9 இந்த 2 3க்கு ஒரு 9 இந்த 2 3க்கு ஒரு 9ன்னு எல்லாமே அடிபட்டுருச்சு. பாருங்க இதுக்கும் தான் அடிச்சிருக்கோம். எல்லாமே போயிடுச்சு. சோ டோட்டலா அப்படியே அடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பாக்கி இருக்குன்னா மேல இருக்கிற இந்த 5 ஸ்கொயர் அப்போ 25 ன்னு எழுதிக்க முடியும். இப்போ இந்த 10 பவர்ஸ் எல்லாம் மேலேயும் கீழேயும் தனித்தனியா நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். பாருங்க 10 பவர் இந்த -30யும் -20யும் கூட்டுங்க -50 ன்னு ஆயிடுமா? கீழ வாங்க 10 ன் அடுக்கு இது ரெண்டையும் கூட்டுங்க -13 ன்னு ஆகுமா? இது அப்படியே தூக்கிட்டு மேல வாங்க. சோ 25 into 10 power minus 50 கீழ இருந்து மேல வந்தா இது பிளஸ் ஆயிடும். +13 இது ரெண்டும் ஒரே பேஸ்ங்கிறதுனால நம்ம பேஸ் எழுதாம நாம இதனோட பேஸ மேல எழுதாம இந்துக்கே கொண்டு வந்து இத ஆட் பண்ணிட்டோம். நமக்கு அந்த ரூல் தெரியும். அதனால பண்ணிட்டோம். இப்போ என்ன கிடைக்கும் அப்படினா 25 into 10 power minus 37 அப்படினு கிடைக்கும். இல்லீங்களா? 37 ன்னு கிடைக்கும். நமக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல தான் இங்க இருக்கு புள்ளின்னு அர்த்தம். இப்போ இங்க முன்னாடி தள்ளி வந்தா 1 கொண்டு போய் அங்க ஆட் பண்ணுவோமா? இப்போ 2.5 into 10 power minus 37 கூட 1 கூட்டுவோம். அப்போ என்ன ஆயிடும்னா -36 ன்னு ஆயிடும். So minus 36 ன்னு இதனுடைய ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. அதாவது 2.5 into 10 power minus 36 தான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். Fourth question, represent the following information in scientific notation. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை அறிவியல் குறியீட்டில் எழுதுக. அதுல first question, the world's population is nearly அதாவது உலக மக்கள் தொகை சுமார் நமக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. நமக்கு தேவை இத அறிவியல் குறியீட்டுல மாத்தணும். சோ நம்ம 7 ன்னு போட்டுட்டு பாருங்க இங்க இருக்குது புள்ளி இல்லீங்களா? இந்த புள்ளி இங்க போகணும் அப்படினு அர்த்தம். சோ into 10 ன் அடுக்குன்னு எழுதிட்டோம். எத்தனை இலக்கம் முன்னாடி போகுதுன்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 முன்னாடி அப்படிங்கறனால பிளஸ் 9 டிஜிட்ஸ் முன்னாடி போனதுனால +9. அடுத்து பாருங்க 1 light year means ஓர் ஒளியாண்டு என்பது நமக்கு ஒரு நம்பர். எல்லாமே பாருங்க நமக்கு முன்னாடி எந்த புள்ளியும் இல்ல, எல்லாமே கமாஸ். இப்போ இத மாத்தணும் அப்படினா பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அப்புறம் புள்ளி வரணும். ரைட்டுங்களா? அப்ப இங்க இருக்கிற புள்ளி நமக்கு இங்க வருதுன்னு அர்த்தம். மீதி அப்படியே எழுத போறோம் 4 6 0 5
284ன்னு பூஜ்ஜியமற்ற எண்கள் எல்லாமே இடையில வர பூஜ்ஜியத்தை எழுதணும். இது வரைக்கும் எழுதிட்டோம். இதுக்கப்புறம் கண்டினியூஸா எல்லாமே ஜீரோ தான். அதாவது புள்ளிக்கு அப்புறம் எண்களுக்கு அப்புறம் வர ஜீரோவை நம்ம விட்டுறலாம். இப்போ இன்டு 10 to the power of 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 டிஜிட்ஸ் இது முன்னாடி வந்தது. ஸோ அடுக்கு 15 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஸோ 9.460524 into 10 power 15 அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஒனுக்கு ஆன்சர். Third one, mass of an electron is ஒரு எலக்ட்ரானின் நிறை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததையும் பாருங்க, இந்த இடத்துல புள்ளி இருக்கு. நமக்கு ஒரு லாங் நம்பர் கொடுத்துருக்காங்க, எடுத்ததையும் புள்ளி இருக்கா. உடனே நம்ம இந்த புள்ளியெல்லாம் விட்டுட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் எழுத போறோம். இந்த ஜீரோஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த புள்ளியும் விட்டுட்டு இந்த ஜீரோஸ் எல்லாம் விட்டுட்டு பாருங்க இந்த நம்பர் எடுத்து எழுதிக்க போறோம் 9. அப்போ ஃபர்ஸ்ட் ஜீரோ இல்லாத எண் வந்து இந்த 9. அதுக்கப்புறம் இந்த புள்ளியை வச்சுட்டு இதை அப்படியே எழுத போறோம் 1093822 எழுதி முடிச்சுட்டு இன்டு 10 பவர் பாருங்க இந்த புள்ளியை தூக்கிட்டு பின்னாடி போடும். எவ்வளோ தூரம் பின்னாடி போடும் பாருங்க, இது வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் போயிருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணணும். எத்தனை டிஜிட்ஸ் பின்னாடி போடணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31. அப்போ பின்னாடி போனதுனால மைனஸ் 31 டிஜிட்ஸ் பின்னாடி போனதுனால மைனஸ் 31 தான் இதனுடைய ஆன்சர். Fifth question, simplify. சுருக்குங்க. First question 2.75 into 10 power 7 plus 1.23 into 10 power 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தா இது ரெண்டுலையுமே 10 அடுக்கு பாருங்க, இதுலயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. இப்போ இதுல சின்ன பவரை நம்ம வெளியே எடுத்துக்க முடியும். ஸோ 10 power 7 இல்லைங்களா, இதுதானே சின்ன பவர், அதனால இதை வெளியே எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டோம்னா இதுல என்ன மிச்சம் இருக்கும் அப்படின்னா 2.75 அப்படின்னு இருக்கும். இதுல என்ன மிச்சம் இருக்கும்னா அந்த பிளஸ் சைன் இருக்கும். அதுக்கப்புறம் 1.23 பாருங்க, ஒரு 10 இதுல மிச்சமா இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா 10 அடுக்கு 8ல 10 அடுக்கு 7 தான் வெளியே எடுத்திருக்கோம். அப்போ 1 இருக்கும், அப்படியே வச்சுக்கிட்டோம். ஸோ இங்க 10 பவர் 7 இன்டூ இந்த 2.75 அப்படியே எழுதிட்டோம். இதை 10ஆல பெருக்கினா இந்த புள்ளி பின்னாடி போய் 12.3 அப்படின்னு 12.3ன்னு மாறிடும். இது ரெண்டையும் கூட்டிக்க போறோம். 12.3 கூட 2.75 கூட்டுறோம். ஸோ 5 0 மிச்சம் 1 5 தென் 1. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இது முன்னாடி எழுதிக்கலாம். இப்போ 15.05 இன்டூ 10 அடுக்கு 7ன்னு கிடைக்கும். நமக்கு சயின்டிபிக் நோட்டேஷன் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அப்புறம் புள்ளி வரணும். ஸோ 1.505 பாருங்க முன்னாடி வந்துருக்குன்னா இது கூட ஒன்று சேர்த்துக்கணும்னு அர்த்தம். ஸோ 10 பவர் 8 அப்படின்னு சேர்த்துக்கிட்டோம். இதுதான் ஆன்சர். 1.505 இன்டூ 10 பவர் 8ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கு வரும். பாருங்க இதுலயும் இப்போ 10 பவர் 17 இருக்கு, இதுல 10 பவர் 15 இருக்கு. அப்போ இது ரெண்டுக்குமான சின்ன பவரை வெளியே எடுத்துக்க போறோம். 10 அடுக்கு 15ன்னு இப்படி வெளியே எடுத்துட்டோம். மீதி இதுல என்ன இருக்கும் அப்படின்னா 1.598 இன்டூ பாருங்க 5 தான் 15 தான் வெளியே எடுத்துருக்கோம். அப்போ மீதி 2 இருக்குங்களா, அதை 100ன்னு எழுதிக்கலாமா. 10 ஸ்கொயர் இஸ் 100 இல்லைங்களா, எழுதிட்டோம். அப்புறம் இந்த மைனஸ் சைன் இதுல என்ன மிச்சம்னா இந்த நம்பர் மட்டும் தான், அதாவது 4.58 அப்படின்ற அந்த நம்பர் மட்டும் தான் மிச்சம். ஏன்னா இது கூட இருந்த 10 அடுக்கு 15 வெளியே வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இதை கழிக்கணும். ஸோ 10 பவர் 5 இப்போ 100ஆல பெருக்கணும்னா அந்த புள்ளி இங்க வந்துருங்களா. ஸோ 159.8ன்னு இது மாறிடும். அதாவது 159.8ன்னு மாறிடும். இது 4.58ன்னு ஆல்ரெடி இருக்கு. இதுல இருந்து இதை கழிச்சிட போறோம். 159.8ங்களா, அதுல இருந்து 4.58 கழிக்கணும். இதை 0ன்னு வச்சுக்கோங்க. பாருங்க 10ல 8 போச்சுன்னா 2, 7ல 5 போச்சுன்னா 2, தென் 5 தென் 5 1. ஸோ நமக்கு 155.22 இந்த 10 அடுக்கு 15 இருக்கு பாருங்க, அதையும் கூட எழுதிட்டோம். பட் அறிவியல் குறியீடுனா இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அப்புறம் புள்ளி வரும். ஸோ 1.5522 into 10 பவர் இந்த ரெண்டு இலக்கம் முன்னாடி வந்துன்னா ஆட் பண்ணிக்கணும். இந்த 15 கூட 2 கூட்டிக்கணும் சரிங்களா. அப்போ 17. ஸோ the answer for the second sum is 1.5522 into 10 power 7.
Fifth layer, third sum, 1.02 into 10 power 10 into 1.20 into 10 power minus 3 கொடுத்திருக்காங்க. அதாவது 1.02 பெருக்கல் 10 அடுக்கு 10 பெருக்கல் 1.20 பெருக்கல் 10 அடுக்கு minus 3 அப்படி கொடுத்திருக்காங்க. எல்லாமே மல்டிப்ளிகேஷன் சைன், அதனால பெருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால முதல் விஷயம் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டெசிமல் நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, தசம எண்களை பக்கம் பக்கமா எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ 1.20 இன்டு பாருங்க, இது ரெண்டும் அடிமானம் ரெண்டும் சமமா இருக்கு. ஸோ ஒரு வாட்டி எழுதிக்கிறோம். பேஸ் ரெண்டும் சேமா இருக்கனால ஒன்ஸ் எழுதிட்டு இந்த பவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அடுக்க கூட்டிக்கிறோம். 10 மைனஸ் 3 அப்படியே அதனோட சைன்ஸோட அப்படியே ஒட்டிக்கிறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்க மிச்சம் 10 பவர் 7 10 அடுக்கு 7ன்னு கிடைக்குங்களா, இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். 1.02 into 1.2, இதுக்கப்புறம் வர 0 நம்ம போட வேண்டியது இல்லை, ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் நம்பருக்கு அப்புறம் வர 0க்கு மதிப்பு இல்லை, விட்டுலாம். 2 2 4 0 2 ஒரு வாட்டினா 102. ஸோ 4 2 2 1 பாருங்க, புள்ளிக்கு அப்புறம் இங்க ஒரு டிஜிட், புள்ளிக்கு அப்புறம் இங்க 2 டிஜிட். அப்ப புள்ளிக்கு அப்புறம் 3 இலக்கம் நமக்கு ஆன்சர்ல வரணும். 1 2 3 இங்க புள்ளி வச்சுக்கிட்டோம். ஸோ 1.224 into 10 power 7 அதுதான் நமக்கு இந்த தேர்ட் क्वेश्चनோட ஆன்சர். fourth क्वेश्चனுக்கு வரோம். 8.41 into 10 power 4 divided by 4.3 into 10 power 5 கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கிறத ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதிப்போம். ஏன்னா இங்க டிவிஷன் சைன் இல்லைங்களா, வகுத்தல் குறி இருக்கனால பின்ன வடிவுக்கு மாற்றி எழுதிட்டோம். அப்புறம் பார்ப்போம், இந்த பகுதி நமக்கு முழு எண்ணா இருக்கும் இல்லைங்களா. இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய நம்பர் முழுசு இருக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு ஹோல் நம்பரா இருக்கும். அதனால நான் என்ன பண்ண போறேன், 8.41 into 10 power 4 நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டர்ல 4.3 into இதுல ஒரு 10 பிரிச்சு இதுக்கு கொடுத்துட்டு into 10 power 4 எழுதிட்டு இந்த 10 power 4க்கும் இந்த 10 power 4க்கும் போயிடும். மேல 8.41ம் கீழே 43யும் வரும். இப்போ 8.41 நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 43ஆல வகுக்க போறேன். பாருங்க, இப்போ இது 2 டிஜிட் இருக்கணும் இல்ல, ஸோ 0. புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற இந்த 4 எடுத்தாகணும், அதனால புள்ளி வச்சாச்சு. ஒரு வாட்டி 43, ஏன்னா 2 வாட்டி 86 ஆயிடும். அதனால அப்புறம் இதில் கழிக்கிறோம். பாருங்க, 4ல 3 போச்சுன்னா 1, இங்கே 4 வந்துருமா, அப்புறம் இந்த 1 கீழே இறக்கிடுறோம். நமக்கு 9 வாட்டி வருங்களா, 9 வாட்டி 43 பெருக்கல் 9 7 2 38. ஸோ நமக்கு 387ன்னு கிடைக்குது. இதுல இருந்து கழிக்கிறோம், ஒரு 4 10ல 8 போச்சுன்னா 2 அப்படின்னு வருது. ஸோ புள்ளி இருக்கனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 5 வாட்டி போடலாங்களா, 5 3 5 மிச்சம் 1 20 21. இப்போ 10ல 5 போச்சுன்னா 5, 3ல 1 போச்சுன்னா 2, புள்ளி இருக்கனால இன்னொரு 0 சேர்த்துக்கலாம். சேம் 5 வாட்டியே போட்டுக்க முடியும். 215. இங்க 10ல 5 போச்சுன்னா 5, 4ல 1 போச்சுன்னா 3, புள்ளி இருக்கனால ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் 9 வாட்டி நமக்கு 387 வருது, அதனால 8 வாட்டி போட்டு பார்க்கலாம். 8 3s are 24, மிச்சம் 2, 8 4s are 32, 34ன்னு வருது. இன்னும் பண்ணா அது போயிட்டே இருக்கும், அதனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். என்ன கிடைக்குது அப்படின்னா 0.19558 அப்படின்னு கிடைக்குது. ஆனா இது வந்து சயின்டிபிக் நோட்டேஷன்ல இருக்கணும் இல்லைங்களா, அறிவியல் குறியீட்டுல இருக்கணும். அதனால என்ன பண்றோம், இதை பின்னாடி தள்ளுறோம். 1.9558 into பின்னாடி தள்ளணுங்களா, எத்தனை டிஜிட் தள்ளணும், ஒரு இலக்கம் தானே தள்ளணும். பாருங்க, இங்க இருக்கிறது இங்க போகணும், அதனால பின்னாடி தள்ளதுக்கு மைனஸ், ஒரு டிஜிட் தள்ளதுக்கு 1. இதுதான் நமக்கு இந்த fourth questionோட ஆன்சர். 1.9558 into 10 power minus 1. அவ்வளவுதான்.